குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ நேற்று செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் அரித்மெட்டிக் மீன் வச்சு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த அரித்மெட்டிக் மீனுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலாஸில் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று உள்ள வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா எப்படி மாறுதுங்கிறத பார்த்தோம். அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு நிறைய ஹிஸ்டோகிராம் எல்லாம் செஞ்சு பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை ரீகால் பண்ண போகிறோம். என்ன ரீகால் பண்ண போகிறோம்? அந்த ஃபார்முலா என்ன? நான் என்ன சொல்லியிருக்கேன்? மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தான் என்ன? ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அரித்மெட்டிக் மீன், அண்ட் ரெண்டாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா மீடியன், அது சிம்பிளி மீன் கூட சொல்லலாம். அண்ட் மூணாவது மோட், அண்ட் நாலாவது ஜியோமெட்ரிக் மீன், அண்ட் அஞ்சாவது ஹார்மோனிக் மீன். இதை பற்றி நம்ம த்ரோட் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போறோம். அதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல போட்டிருப்பேன், வாட்ஸ்அப்லேயும் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா என்னன்னு நேற்று பார்த்தோம். ஸோ அரித்மெட்டிக் மீன்ல நமக்கு கிவன் டேட்டாஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா சம்மேஷன் xi by n, அதாவது கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அந்த எல்லா அப்சர்வேஷனும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் இந்த ஒவ்வொரு xi கூடயும் fi அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கூட ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா சம்மேஷன் i is equal to 1 to n fi xi divided by n, where இந்த n is equal to summation fi. ஓகேயா? ஸோ இந்த சம்மேஷன் எஃப்ஐல ஆட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து n, அண்ட் i equal to 1 to n FIXI. அந்த FIXI மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டேபிள்லாம் போட்டிருக்கோம். கொடுத்துருக்க எக்ஸ் எல்லாம் வரிசை எழுதிடுவோம், ஃப்ரீக்வன்சிலாம் வரிசை எழுதிடுவோம். எழுதுனதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதி அதை ஆட் பண்ணால் அதான் FIXI. அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் ஆட் பண்ணால் அதான் FI. ஓகேயா? ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம மீடியனுக்கு போகிறோம். ஸோ மீடியனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் மீன்லேயே we are left with properties of arithmetic mean. இந்த செக்ஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் மீடியனில் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். அண்ட் இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் இருக்குது. அது சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். நான் சும்மா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பார்க்க போறோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரித்மெட்டிக் மீன். சோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா algebraic sum of the deviations எழுதிக்கலாம் நினைக்கிறேன் பேசுறேன். எஸ், algebraic sum of the deviations of a set of values from their arithmetic mean is 0. Okay, yes. So இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது algebraic sum of the deviations of a set of values from their arithmetic mean is 0. ஸோ இதுல முக்கியமான வார்த்தை கவனிக்க வேண்டியதுன்னா deviation. ஸோ deviation அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு விலகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேல்யூ. ஓகே, ஸோ அதோட மீனிங். ஸோ எவ்வளோ விலகி இருக்கு அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் அல்ஜிப்ரிக் சம்னு சொல்கிறோம். ஸோ அல்ஜிப்ரிக் சம்னா நம்ம ஃப்ரீக்வன்சி கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த அல்ஜிப்ரிக் சம். ஸோ டீவியேஷன் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா to prove that the
actual proof. Okay, so to prove that algebraic sum, so I is equal to 1 to n fi of sum of the deviations of a set of values from their arithmetic mean. So arithmetic mean la irundhu நம்ம என்ன பண்ணுவோம், deviations calculate பண்ணுவோம். So அப்ப xi minus x bar. Okay, so இந்த sum என்னன்னு சொல்லணும் அப்படினா நம்ம 0 ன்னு சொல்லணும். So இதுதான் என்ன பண்ண போறோம், ப்ரூவ் பண்ண போறோம். Okay, so algebraic sum of the deviations from a set of values in the xi from its arithmetic mean வந்து அதோட டிஃபரன்ஸ், அதோட சம் என்ன அப்படினா நம்ம 0 ன்னு சொல்றோம். ஓகே, எஸ். சோ இதுல x bar அப்படிங்கிறது என்னன்னா mean of the deviation, so mean of the data, mean of the distribution. ஓகே, சோ இப்போ இத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணனும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு அப்படினா summation I is equal to 1 to n fi xi minus x bar. Okay, so which is equal to இந்த summation fi உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். So I is equal to 1 to n fi xi minus summation I is equal to 1 to n fi x bar. Okay, so இப்போ அந்த ஃபார்முலா ஒன்னு முதல்ல எழுதி போட்டோம் இல்லையா, அந்த ஃபார்முலால இந்த மேட்ச் பண்ணி பார்க்கலாம். So x bar ஓட ஃபார்முலா என்ன, summation fi xi divided by summation fi. So அத வந்து நம்ம n ன்னு சொல்லுவோம். So அத வந்து நான் n ன்னு கூட எழுதிக்கலாம். இந்த இடத்துல தேவைப்பட்டாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So அந்த algebraic ஃபார்முலா, சரி arithmetic mean ஓட ஃபார்முலா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம அது 0 ன்னு சொல்லணும். So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த summation fi ஓட வேல்யூ இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுத போறேன். எழுதுனா என்ன வரும், ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, பண்ணா summation fi அதே I is equal to 1 to n x bar is equal to summation fi xi same I is equal to 1 to n. So அப்ப இதுக்கு பதிலா இதே தான் இங்க இருக்கு, summation fi xi, அங்கேயும் fi xi மட்டும் தான் இருக்கு. So இந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். So ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், summation I is equal to 1 to n அதே fi x bar minus summation I is equal to 1 to n அதே fi x bar. So ரெண்டுமே சேம் குவாண்டிட்டி, சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துரும், 0 வந்துரும். So என்ன பண்ணேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 0 வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா, அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இதில் ஒரு சில டவுட் வரலாம், அங்கே என்ன சார் கீழே என்னன்னு போட்டிருந்தீங்க முதல்ல ஃபார்முலாவில், இப்போ சம்மேஷன் எஃப்ஐன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த சம்மேஷன் அந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, which is nothing but summation I is equal to 1 to n fi. இதுதான் என்னது நமக்கு தேவையான அந்த எண். ஸோ எண்ணுக்கு இங்கே நான் எழுதுற மாதிரி இருந்தால் இதை என்ன எழுதிக்கலாம், மறுபடியும் இதை என்ன எழுதிக்கலாம். ஓகே, சரிங்களா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் வந்து நமக்கு 2 மார்க்ல கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ அண்ட் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, ஸோ ப்ராப்பர்ட்டி 2 அண்ட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பேன், நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி 2, ப்ராப்பர்ட்டி 2 என்ன அப்படின்னா, தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன்ஸ் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் இஸ் மினிமம் வென் டேக்கன் அபவுட் மீன். அதாவது அதே மாதிரி தான் தி சம் ஆஃப் தி squares of the deviation of a set of values is minimum when taken about mean.
ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். முதல்ல என்ன சொன்னோம், மீனை வச்சு நம்ம டீவியேஷன் எடுத்தோம்னா அந்த சம் என்னன்னா 0 ஆகும். அதே சம்மை நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்ணிடுவோம். அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா மினிமமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேயா? ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ஓகேயா, ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன். ஓகே, டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிடணும், மற்றபடி அதே சம் தான், அல்ஜெப்ரிக் சம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம்மேஷன் I is equal to 1 to n f/, deviation. ஓகே, ஸோ டீவியேஷன்னா அதே xi மைனஸ் எந்த வேல்யூமே தெரியாது, அந்த வேல்யூ நான் என்னன்னு வச்சுக்கிறேன், a ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த a ஏதாவது ஒரு டீவியேஷன் அதோட ஸ்கொயர். ஸோ இதானது அதனுடைய ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்னன்னு சொல்லணும் அப்படின்னா மினிமம் அப்படின்னு சொல்லணும். ஸோ மினிமம் இது எப்போ சொல்லலாம் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கணுமா. ஸோ லெட் அஸ் சே z. ஸோ z is equal to இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு, இதோட வேல்யூ மினிமம் சொல்லணும் when taken about mean. ஓகே, ஸோ இங்க ரேண்டமா ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம் ஏன்னு, இந்த ஏங்கிற வேல்யூ எக்ஸ் பாரா மாறும்போது இந்த வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லணும், இந்த ஓவரால் வேல்யூ இசட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னு சொல்லணும்னா மினிமமா இருக்கும்னு சொல்லணும். ஓகேயா? ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் த டீவியேஷன் சொல்லியிருக்கோம், அபவுட் மீன் சொல்லலை. அதனால ரேண்டமா ஒரு வேல்யூ, அந்த ரேண்டமா ஒரு வேல்யூல இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதும்போது அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், டீவியேஷன் சொல்லுவோம். நான் நேற்று செக்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அப்படி அந்த டீவியேஷனை கால்குலேட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஏங்கிற வேல்யூ இன்கேஸ் நம்ம மீனா இருந்துச்சு அப்படின்னா அந்த மீனா இருக்கும்போது அதுல வந்து நமக்கு வர்ற வேல்யூ, இந்த இசட்டுக்கு வேல்யூ என்னவா இருக்கும்னா மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இசட்டுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனா பார்க்குறேன். ஸோ லெட் இசட் இஸ் ஈக்குவல் டு some function of a அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இங்கே f யூஸ் பண்ணுறோம்னா அதே பெரிய இருக்கும். ஸோ some function of a இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த இசட்டுங்கிற ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணணும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க எப்படி மினிமம் வேல்யூ மேக்ஸிமா மினிமா எல்லாம் கால்குலேட் பண்ணிடுறது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் z dash is equal to 0 சொல்லணும், with respect to a டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் a நான் நினச்சிக்கிறனால. ஸோ z dash is equal to 0 ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது மேக்ஸிமம் பாயிண்ட் அல்லது மினிமம் பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதா அல்லது மினிமம் வேல்யூ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படிங்கிறப்போ இன்னொரு விஷயம் செக் பண்ணணும், என்னன்னா z double dash is greater than 0 வந்துச்சு அப்படின்னா இந்த கால்குலேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் வந்துச்சு இல்லையா, அந்த பாயிண்ட்ல வர்ற வேல்யூ மினிமமா இருக்கும், அது மினிமா. சப்போஸ் இந்த z அடுத்த தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லெஸ் தென் 0 வந்துருச்சுன்னா இந்த பாயிண்ட்ல வர்ற வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, ஸோ என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 சொல்றோம், அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ல வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம், அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு ஏக்கு பதிலாக ஒரு வேல்யூ வரும். ஓகே, ஸோ அந்த வேல்யூ வச்சுட்டு அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்து பார்க்குறோம். செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் than 0 இருந்துச்சுன்னா இங்கே வந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு மினிமம் வரும். அண்ட் z dash is less than 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்ல வர்ற வேல்யூ நமக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஓகேயா? ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ மினிமமா மேக்ஸிமம் நமக்கு தெரியாது, இந்த ப்ரொசீஜர் படி அப்படியே போகிறோம். இது இசட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏங்கிறப்போ இந்த எக்ஸ் எல்லாமே வேரியபிள் தான், இதுக்குள்ளேயே அந்த வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனாக நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிடலாம். ஸோ அப்போ டோ இசட் பை டோ ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னன்னா எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த சம்மேஷன் I is equal to 1 to n fi இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அண்ட் இப்போ இந்த பிராக்கெட்குள்ள a இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்குள்ள a இருக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த பவருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பவருக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அங்க எழுதவா, எஸ் b by dx of x power n is equal to n into x power n minus 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ண போறோம். இதை ஓவராலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா பவர்ல n இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு உள்ள மல்டிப்ளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதிடுவா. ஸோ டோ பை டோ ஏ இன்டூ xi மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதே சம்மேஷன் n is equal to 1 to infinity, i is equal to 1 க்கு நல்லா அப்படியே இருக்கும். இதில் டெரிவேட்டிவ் எடுக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் டெரிவேட்டிவ் இருக்கும். ஸோ n into x power n minus 1 அப்போ 2 into x பதிலாக xi minus a இருக்கு, பவர்ல n minus 1
2 minus 1 which is 1. அதுக்கப்புறம் உள்ள இந்த பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் குள்ள வந்துரும். சோ இந்த பிராக்கெட் குள்ள a எங்க இருக்கோ அங்கலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ இதுல a இல்ல. அப்ப நமக்கு என்ன வரும்னா 0 minus a வை a வை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 வரும். ஏன்னா அதுக்கும் அதே ஃபார்முலா தான். சோ a பவர் 1 ன்னு எடுத்துட்டு அங்க அப்ளை பண்ணோம் அப்படினா 1 minus 1 0 வந்து நமக்கு 1 வரும். கிளியர்? சோ இவ்வளவுதான். சோ இத சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படினா நமக்கு -2 summation fi xi minus a அப்படினு இருக்கும். ஓகேயா? சோ இத நான் சிம்பிளிஃபை பண்ணி நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படினா ஒரு பாயிண்டா எடுக்கணும் அப்படி சொல்லிருந்தேனா இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈக்குவல் டு 0 பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா dou z by dou a தான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இத ஈக்குவல் டு 0 பண்ணனும். ஓகே? சோ அப்படி ஈக்குவல் டு 0 பண்ணும்போது இந்த 2 எல்லாம் என்ன ஆச்சு? அந்த பக்கம் போச்சுனா கேன்சல் ஆயிடும். நமக்கு மீதி என்ன இருக்கும்? summation fi xi minus a equal to 0. So இந்த summation fi உள்ள கொண்டு போயிடலாம். summation fi உள்ள கொண்டு போனோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? summation fi xi minus summation fi a is equal to 0. So இதுல இருந்து எனக்கு a ஓட வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்ப மத்ததெல்லாம் என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகும்போது இத அழிச்சிடவா? எஸ். சோ அப்படி கொண்டு போகும்போது இந்த வேல்யூ மைனஸா இருக்கிறது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? பிளஸ்ஸா மாறும். சோ சம்மேஷன் fi xi அதே சம்மேஷன் fi a இத அப்படியே a க்கு ஈக்குவேட் பண்ணா a வை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மத்தெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணுமா? சோ அப்படி எழுதும்போது a is equal to summation fi xi divided by summation fi. ஓகேயா? சோ அர்த்தம் என்ன? இங்க பார்த்த மாதிரி இல்ல, இங்க பார்த்துருக்கோம். அங்க ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு, அதே மாதிரி இருக்கா? எஸ், இதுதான் என்னது? நமக்கு n இது fi xi, அப்ப இந்த a ங்கிறது தான் என்னது? x bar. சோ அந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நமக்கு என்ன வந்துச்சு? x bar வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட் எடுப்போம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது எதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து வச்சோம் ஞாபகம் இருக்கா? சோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணனும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறது இந்த -2 அப்படியே இருக்கும். சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்? செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க போறேன். dou square z by dou a square. இத வித் ரெஸ்பெக்ட் டு a நான் என்ன பண்ணனும்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -2 தான் கான்ஸ்டன்ட் ஓரமா வச்சுப்போம். அண்ட் இந்த சம்மேஷன் fi அப்படியே இருக்கும். அண்ட் அதுக்கு அப்புறம் உள்ள வந்துரும். சோ இங்க என்ன இருக்கு? xi minus a ன்னு இருக்கா? சோ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இல்ல a வே இல்ல, அப்போ 0 வந்துரும். அங்க a வை a வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? சோ a வை a வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, சோ -1. அப்ப நமக்கு என்ன வரும் அப்படினா -2 summation fi minus 1 which is equal to 2 times n. So minus to minus plus ஆயிடும், 2 ஆயிடும். summation fi தான் என்னது? n. so இது ஆப்வியஸா என்னது? ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா செக் பண்ணி பார்க்கணும். so பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவா? so which is greater than 0. so second derivative நமக்கு greater than 0 வந்துச்சு அப்படினா நம்ம கால்குலேட் பண்ண பாயிண்ட்ல நமக்கு என்ன வேல்யூ வருமா? மினிமம் வேல்யூ வரும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அது greater than 0 ஆ இருந்துச்சுனா இந்த பாயிண்ட்ல மினிமம் வேல்யூ வரும். அது less than 0 ஆ இருந்துச்சுனா இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும். சோ அதான் வந்து மேக்ஸிமா மினிமம். ஓகே? சோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டி 2 ஆஃப் arithmetic mean. சோ ஒரு சம் ஆஃப் டீவியேஷன்ஸ் அதனுடைய ஸ்கொயரை அல்ஜீப்ரிக் சம் எடுக்கிறோம். அந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்றோம்? அல்ஜீப்ரிக் சம் எடுக்கும்போது அந்த ஸ்கொயர்ல நம்ம டீவியேஷன் எடுத்த பாயிண்ட் மீனுக்கு ஈக்குவல் ஆகும்போது வர்ற வேல்யூ நமக்கு மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே? சோ இதான் வந்து ப்ராப்பர்ட்டி 2. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி 3 ஒன்று இருக்கு. ஸோ ரிசல்ட் ஆப்வியஸாக நம்ம மெட்டீரியல் இருக்கும், இல்லாட்டி நம்ம கடைசியாக இங்கே எழுதிருக்கணும். அதான் சொல்லிட்டேன் நானே. ஸோ என்னது? greater than 0 வந்தனால இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா மினிமம் வேல்யூ இருக்கும். ஓகே? ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி 3 போயிடலாம்.
property 3 என்ன? So mean of composite series. So property 3, which is called as mean of composite series. Okay, so அது என்ன இருக்கு அப்படின்னா, if xi bar where I is equal to 1 to n are the measure of k component series or the measure of k component series, so sorry, in the end k of sizes ni, இங்கே அதே தான், இது I varies from 1 to k respectively. Then the mean x bar of the composite series is given by x bar is equal to n1 x1 bar, n2 x2 bar and so on, nk xk bar divided by n1 plus n2 up to plus nk. Okay, so அல்லது இத வேற மாதிரி மாத்தி எப்படி சொல்லலாம்னா, is equal to summation I is equal to 1 to k ni xi divided by summation I is equal to 1 to k ni. So the mean of the composite series, அது என்ன காம்போசிட் சீரிஸ் அப்படிங்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய மீன் இருக்கு. இது xi அப்படிங்கிறப்போ ஐக்கு பதிலாக 1 போட்டால் x1 பார், அது ஒரு வேல்யூவோட மீன், அதுக்கோட சைஸ் என்ன அப்படின்னா n1. ஸோ அந்த மீன் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோமா? அதாவது x1 பார் அப்படின்னா என்னன்னா, அங்கே நிறைய வேல்யூஸ் இருக்கும், ஆனால் எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? n1 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த n1 வேல்யூஸ் என்னன்னா டிவைடட் பை n1. அந்த n1 வேல்யூஸ் என்னன்னு நமக்கு தெரியாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா x11 x12 plus and so on x1n1. ஓகே, ஸோ அந்த n1 நம்பர்ஸ் ஆட் பண்ணி n1ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணணும். 5 இருந்தால் 5ஐயும் கூட்டி 5 அளவு இருக்கும்ல, ஸோ n1 இருக்கு, n1ஐயும் கூட்டி நம்ம n1ஆல டிவைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் மீன். அண்ட் அதே மாதிரி அடுத்து இந்த அடுத்த மீன் x is equal to 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு x2 பார் வரும். ஸோ x2 பார் போடும்போது x21 up to நமக்கு x2 n2 வரும். ஓகேயா, ஸோ அப்போ n2 நம்பர்ஸ் இருக்கு, அதை n2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ n2ஐயும் கூட்டி n2ஆல டிவைட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளால வச்சுக்கிறது. ஸோ x1 x2 x3லாம் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம மீன் எடுக்கிறோம். ஸோ அந்த மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு நம்ம மீன் எடுக்கும்போது நமக்கு எத்தனை மீன் இருக்கும்? ஸோ x1 x2 போட்டுட்டுனா இதே மாதிரி போட்டே போனோம்னா எனக்கு k நம்பர் ஆஃப் மீன் வரும். கடைசியாக k வரைக்கும் போய் நிற்போம். அப்போ xk வரைக்கும் போவோம், நீக்கிற nk வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த nk-ன்ற நம்பரால டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இந்த x1 பார் இருக்கு இல்லையா, இந்த x1 பார் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராலாக இந்த கிவன் டேட்டா இருக்கும், அதே மாதிரி இந்த கிவன் டேட்டா இருக்கும், இதே மாதிரி k நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதோட சைஸ் என்ன n1 n2 n3 up to nk. ஸோ நம்ம ஈஸியாக அப்படி எழுதிடலாம். இது நான் கால்குலேட் பண்ண வேண்டிய x பார் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் n1 நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, அந்த n1 நம்பர் ஆஃப் டேட்டாஸே ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? x11 x12
plus x1 n1 ஓகே plus அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் டேட்டா எழுதணும் and அதே மாதிரி எல்லாத்தையுமே எழுதிட்டே போகணும் ஓகே சோ எழுதிட்டே போனோம் அப்படினா நமக்கு x k1 and plus x k2 up to x k வருமா என்ன வரும் 2 வந்துச்சு சாரி x k n2 வரும் சாரி x k n k வரும் ஓகே சோ இது வரைக்கும் ஆட் பண்ணிடணும் கடைசி வரைக்கும் ஆட் பண்ணிட்டு சோ ஓவரா எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணிட்டு இதுல n1 இருக்கும் n2 இருக்கும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு கீழ என்ன வரும்னா n1 plus n2 up to nk வரைக்கும் வரும் சோ ஓரளவு புரியும் நினைக்கிறேன் x1 ல இவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு x2 ல இவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு xk வரைக்கும் கால்குலேட் பண்ணனும் சோ இப்போ இந்த மீன் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படினா தனியா ஒரு மீன் எடுக்க போறோம் அப்போ இந்த எல்லா டேட்டாவும் உள்ள அக்குமுலேட் ஆயிடும் சோ அந்த டேட்டாஸ் தான் இதெல்லாம் சோ இது ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படினா எல்லாத்தையும் இப்படி கால்குலேட் பண்றதுக்கு பதிலா நமக்கு தான் x பார் இருக்கா சோ இந்த வேல்யூக்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பாருங்க சோ இந்த வேல்யூ எங்க எழுதிருக்கேன் நான் கொஞ்ச நாள் தேடி பாருங்க இங்க எழுதிருக்கேன் இங்க எழுதிருக்கேன் சோ இங்க எழுதிருக்கும்போது இந்த வேல்யூக்கு ஈக்குவல் டு போட்டு நான் என்ன எழுதலாம் அப்படினா it is equal to இந்த x11 x12 plus up to x1n1 which is equal to இந்த n1 இந்த பக்கம் போச்சுனா x1 bar n1 இல்லையா சோ அதே மாதிரி இந்த டேட்டா அடுத்ததா எழுதிருப்பேன் சோ அத x2 bar n2 அதே மாதிரி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டே போறோம் அப்படினா x bar is equal to n1 x1 bar n2 x2 bar up to nk xk bar divided by நமக்கு n1 plus n2 plus and so on nk வரும் and இத வந்து நம்ம அந்த சம்மேஷன் மாதிரி மாத்தி எழுதணும் அப்படினா x bar is equal to summation ni xi so I varies from 1 to k divided by summation I varies from 1 to k ni okay so hence proved அவ்வளவுதான் நம்ம இத ப்ரூவ் பண்ணனும் நம்ம எங்க ஆரம்பிச்சோம் தனித்தனி மீன்ல ஆரம்பிச்சு அந்த எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு காம்போசிட் சீரிஸா எழுதி அதை என்ன பண்ணனும் அதுக்கு மீன் எடுக்கும்போது நமக்கு அந்த ரெக்வயர்ட் என்னவோ அதுவே இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு ஓகேயா சோ இது வந்து மேபி 5 மார்க்ல கூட கேட்கலாம் ஆனா 5 மார்க்ல கேக்குறது இது அவ்வளவு வர்த் இல்ல and இத வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பண்ணுவோம் ஓகேயா சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த மூணு ப்ராப்பர்ட்டி நீங்க கேர்ஃபுல்லா பாத்துங்க and அத வச்சு நம்ம ப்ராப்ளமை ஈஸியா போடுறோம் சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த மெட்டீரியலை எழுதிட்டு ப்ராப்ளம் நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த ப்ராப்ளமை ஒரு அப்படியே படிச்சு பாருங்க சோ இங்க ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கறதுனால என்ன பண்றேன்னா இந்த ப்ராப்ளம் எழுத முடியாது நான் அதை வாசிச்சு காமிக்கிறேன் and அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே So the first problem என்னது the average salary of male employees in a firm was 5200 and that of female was 4200 the mean salary of all employees was 5000 find the percentage of male and female employees okay so இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ஒரு ஃபார்ம் ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்துல ஆவரேஜ் salary ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் a firm சோ ஒரு ஃபார்ம் இருக்கு சோ அதுல மேல் எம்ப்ளாயீஸ் சோ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க ஓகேயா
எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அதுல மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. ஓகே, சோ இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது average salary of employees in a firm was 5,200. so male employees ஓட average salary என்னவா நமக்கு 5,200 and நம்ம rupees எடுக்கலாம். okay, and female and that of female was 4,200. so female க்கு 4,200 and the average salary of all the employees is 5,000. so இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, மூணாவது ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ரெண்டு மீன் உள்ள இன்வால்வ் ஆயிடும். ஸோ மேல் சேலரி அது ஒரு மீன், ஃபீமேல் சேலரி அது ஒரு மீன், அண்ட் அது ரெண்டையும் காம்போசிட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த எம்ப்ளாயிஸோட சேலரி அதோட மீன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எம்ப்ளாயிஸ்ன்னு பார்க்குறப்போ இப்போ மேல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா M1 M2 வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா வச்சு பண்ணுற ஒரு வாட்டி. ஸோ மேல்ஸ் எல்லாம் என்னன்னா ஸோ M1 M2 அப் டு சம் ஒரு N1 வரைக்கும் வச்சுக்கலாமா? ஸோ N1 கொஞ்சம் வியர்டாக இருக்கும், சரி N1 வச்சுக்கலாம். ஸோ N1 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இவனோட ஆவரேஜ் சேலரி கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் சேலரியும் எடுத்து ஆட் பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலோட ஆவரேஜ் வரணும்னா டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நம்பரால என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும். ஸோ இப்போ 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரோட கூட்டி 5ஆல வரணும், 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரோட கூட்டி 10ஆல வரணும். இங்கே N1 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ N1ஐயும் கூட்டி ஏதாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா N1ஆல டிவைட் பண்ணிடணும். ஸோ இது மேலோட ஆவரேஜ் சேலரி. அண்ட் ஃபீமேல்னு பார்க்குறப்போ ஃபீமேலோட ஆவரேஜ் சேலரி அவங்க நான் வந்து F1 வச்சுக்கிறேன். ஸோ F1 F2 அப் டு N2. அதுல N2 நம்பர் ஆஃப் ஃபீமேல் இருக்காங்க. 10 ஃபீமேல் இருந்தாங்கன்னா 10ஐயும் கூட்டி 10ஆல வகுக்கிற மாதிரி N2 ஃபீமேல் இருக்கும்போது N2ஐயும் கூட்டி நான் ஏதாவது டிவைட் பண்ணணும், N2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் நமக்கு ஆப்வியஸா தெரியும். என்னது, ஆவரேஜ் சேலரி ஆஃப் மேல் வாஸ் நமக்கு எவ்வளோ 5,200. ஓகே, அண்ட் ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஃபீமேல் என்னது 4,200. கரெக்டாக எழுதிக்கணும், தப்பா எழுதணும். எஸ், 5,200 4,200. ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயிஸ்ங்கிறப்போ மேலும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. அப்போ நான் எதுலேருந்து எது வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு பார்க்கும்போது M1 M2 ப்ளஸ் MN1, அதே மாதிரி ஃபீமேல் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் FN2. ஓகே, ஸோ மேல் எம்ப்ளாயிஸ் ஒரு நம்பர், ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் ஒரு நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் N1 + N2. ஸோ அப்போ N1 + N2ஐ கூட்டி N1 + N2ஆல் டிவைட் பண்ணா அதான் ஓவரால் சேலரி. ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு இந்த நம்பர் மட்டும் தான் தெரியும். ஓகே, அண்ட் இந்த நம்பர் நமக்கு தெரியும். எம்ப்ளாயோட ஆவரேஜ் சேலரி என்ன, ஆவரேஜ் சேலரி என்ன கொடுத்துருக்காங்க 5,000. ஸோ இப்போ அப்படியே இந்த சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாமா? முதல்ல அந்த மூணாவது ப்ராப்பர்ட்டியில் சொன்னல அதே ஐடியா, இது இந்த வேல்யூ இங்கே யூஸ் ஆகணும், அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் N1ல சொல்லிடலாம். ஸோ N1ல சொன்னோம் அப்படின்னா நமக்கு இந்த N1 இந்த பக்கம் வந்துடும். நமக்கு இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம் 5,200 into N1. அண்ட் அதே மாதிரி பிளஸ் இந்த F1 F2லாம் இருக்கு தெரியுமா, இந்த F1 F2 பதிலாக இதை N2 இந்த பக்கம் கொண்டு வந்தா இது இதுக்கு ஈக்குவல் ஆயிடுமா? ஸோ அப்போ நமக்கு 4,200 into N. ஸோ இப்போ அது ப்ராப்ளமாக மாறிடுச்சா? ஸோ இதுதான் இந்த ஓவரால் ஐடியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார்முலா வழியாக பார்ப்போம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை ஃபர்ஸ்ட் அழிச்சிடுறேன். ஸோ காம்போசிட் மீனிங் உள்ள வருது, ஏன்னா ரெண்டு மீன் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி தனியாக ஒரு மீன் கால்குலேட் பண்ணும்போது காம்போசிட் மீன் உள்ள வருது. அதுக்கான ஃபார்முலா என்ன? we know that, do we really know that இது x bar is equal to n1 x1 into n2 nk xk, k எது வரைக்கும் இருக்கலாம் divided by n1 plus n2 up to plus nk. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஓவரால் மீன் வந்து இந்த x bar. ஓகே, ஸோ இந்த n1 என்ன n2 என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் நான் N1 வச்சுக்கிறேன் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் நான் N2 வச்சுக்கிறேன். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வரும்போது மேல் எம்ப்ளாயிஸும் ஃபீமேல் எம்ப்ளாயிஸும் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ்
N1 plus N2. Okay. And இப்போ இவங்களோட ஆவரேஜ் salary இருக்கா மேல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் salary and மேல் ஆவரேஜா ஸோ மேல் எம்ப்ளாயோட ஆவரேஜ் salary நான் x1 பார் வச்சுக்கிறேன் ஸோ அதோட வேல்யூ எனக்கு 5200 ஃபீமேலோட ஆவரேஜ் salary x2 பார் வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து 4200 ஸோ அவ்வளோதான் இவ்வளோதான் கிவன் டேட்டா நம்பர் தெரியாது நம்ம N1 N2 வச்சுக்கிட்டோம் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறோம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மேல் இருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு ஓகேயா ஸோ எப்படி போகலாம் அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான் எது எக்ஸ் பார் நமக்கு தெரியும் ஸோ அந்த எக்ஸ் பார் தான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் ஸோ அதான் வந்து 5000 ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும் பாருங்க இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்ளம்க்கு அந்த மாதிரி மாற்றி எழுதுனா implies that x bar is equal to n1 x1 bar n2 x2 bar ஏன்னா k வந்து 2 வரைக்கும் தான் இருக்கு ரெண்டு ஆவரேஜ் தான் உள்ள இதுவா வரும் ஸோ டிவைடட் பை n1 plus n2 நமக்கு ஆப்வியஸா இதுல எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும் பார்த்தோம்னா x bar தெரியும் இது டோட்டல் ஆவரேஜ் ஸோ அதோட வேல்யூ என்னது 5000 which is equal to n1 என்ன தெரியுமா n1 என்ன தேடி பாருங்க தெரியாது n1 னா n1 தான் ஓகே n1 into x1 bar தெரியுமா அதான் 5200 ஸோ அதான் 5200 n1 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கோம் அவ்வளோதான் அண்ட் ப்ளஸ் அதே மாதிரி ஃபீமேல் இருக்காங்க ஸோ ஃபீமேல் வந்து அவங்களோட கவுண்ட் n2 அது 4200 ஸோ 4200 n2 டிவைடட் பை n1 plus n2 ஸோ அதெல்லாம் எப்படி எழுதிக்கன்னு புரியுதா ஸோ இதே தான் நான் முன்னாடி எழுதியிருந்தேன் ஆனால் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டேட்டா வச்சு எழுதியிருந்தேன் இப்போ இந்த ஃபார்முலா வந்தனால ரெண்டு ஆவரேஜ் இன்வால்வ் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் x1 ரெண்டாவது ஆவரேஜ் x2 ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்ல இன்வால்வ் ஆகிருக்க நம்பர் n1 அந்த ரெண்டாவது ஆவரேஜ்ல இன்வால்வ் ஆகிருக்க நம்பர் x2 ஸோ நல்லா வந்து கவனிச்சிங்கன்னா இதில் தப்பு பண்ணியிருக்கேன் x1 பார் xk பார் வரைக்கும் போடணும் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ அதை அப்படியே இங்கே எழுதிடணும் அந்த ஓவரால் ஆவரேஜ் நமக்கு 5000 ஓகேயா ஸோ இதுல இருந்து நம்ம n1 n2 கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ எப்படி ரொம்ப ஈஸின்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 5000 into n1 plus n2 which is equal to 5200 plus 4200 இங்கே n2 இங்கே n1 சரி அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம் உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அதே 5000 n1 plus 5000 n2 is equal to 5200 n1 plus 4200 n2 ஸோ இதுல இருந்து நான் n1 by n2 கால்குலேட் பண்ண போறேன் ஸோ n1லாம் ஒரு பக்கம் n2லாம் ஒரு பக்கம் ஸோ அப்படி மாற்றி எழுதுனா என்ன வரும் ஸோ n1லாம் ஒரு பக்கம் n2லாம் ஒரு பக்கம் சொன்னேன் இல்லையா ஸோ அப்படி மாற்றி எழுதும்போது 5000 n1 minus 5200 n1 அந்த பக்கம் 5200 இந்த பக்கம் வந்துடும் ஸோ which is equal to அந்த பக்கம் ஆல்ரெடி 4200 n2 minus 5000 n2 n2 ஒரு பக்கம் n1 ஒரு பக்கம் வந்துச்சா ஸோ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க ஸோ 5000ல இருந்து 5200 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 800 n1 அதாவது மைனஸ் 800 n1 இது பெரிய நம்பர் இல்லையா ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே 4200ல இருந்து ஸோ அங்கே ஸோ அதே மாதிரி 4200ல இருந்து சாரி நான் தப்பா எழுதிட்டேன் இங்க நமக்கு என்ன வரும் 200 n வரும் ஸோ மைனஸ் 200 n 5000 வந்து 5200 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் 200 தான் வரும் ஸோ அதே மாதிரி 4200ல இருந்து 5000 போச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் இங்கே தான் மைனஸ் 800 n2 வரும் ஓகே ஸோ இப்போ அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ n1 by n2 என்ன வரும் அப்படின்னா 800 n2 இங்கே கீழே வந்துச்சு 200 இங்கே வந்துடும் ஓகே அப்போ 200 சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 வரும் அப்போ n1 by n2 நமக்கு என்னது 4 by 1 என்ன சார் ஏதோ क्वेश्चन ஆக்சுவலா என்ன percentage of employees calculate பண்ணோம் ஆனா நமக்கு இப்போ அவங்களோட ரேஷியோ தான வந்திருக்கு n1 n2 இது number of male employees
the number of female employees. So இத வச்சுட்டு எப்படி சார் பண்றது அப்படினு கேட்டிங்கனா நான் இதுல இருந்து என்ன அப்படினா இது வந்து கண்டிப்பா சிம்பிளிஃபை ஆயி தான் வந்திருக்கு. ஓகே, சோ இந்த 400 4/1 இங்க 200 ஆக இருந்திருக்கலாம், அல்லது இங்க 400 இங்க 1600 எழுதி பாருங்க. இங்க 1600 இங்க வந்து 400 எழுதுனா என்ன வந்திருக்கும், அதே 4/1 தான் வந்திருக்கும். அப்போ எதுவா வேணாலும் இருக்கலாம், நம்ம இத வச்சுட்டு 800 200 எல்லாம் முடிவு பண்ண முடியாது. ஓகே, அந்த ஓவரால் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களோட ஆவரேஜ் சேலரி மட்டும் தான். ஓகே, சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பேரோட ஓவரால் இத கால்குலேட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இத சிம்பிளா 4x by 1x அப்படி வச்சுக்கிறேன். சோ நம்பர் ஆஃப் n1 is equal to 4x. அந்த x எதுவா வேணா இருக்கலாம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. சோ 8 ஆ இருக்கலாம், 16 ஆ இருக்கலாம், அல்லது 24 ஆ இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதான் ஒரு ஐடியா. அதே மாதிரி n2ங்கிறது என்ன அப்படினா வெறும் x. சோ அது 200 ஆ இருக்கலாம், 400 ஆ இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சோ 1 into x. ஓகே, சோ அப்படி எழுதி பார்த்தோம் அப்படினா நமக்கு எப்படி எந்த நம்பர் போட்டாலும் நமக்கு 4/1 கண்டிப்பா வந்துரும், சேஞ்சே ஆகாது. சோ அதோட ரேஷியோ. சோ இதுதான் வந்து n1 n2. இப்போ பர்சன்டேஜ் கேக்குறாங்களா, சோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கு இது அடிச்சுக்கவா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சோ இத ஃபுல்லா அடிச்சறேன். சோ இப்போ நமக்கு மேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியுது, ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியுது. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, அதோட ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் தான். சோ பர்சன்டேஜ்ங்கறப்போ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 5ல 4ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம 4/5 into 100 பண்ணுவோம். ஓகே, அல்லது ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் சொல்றது தெரிஞ்சுங்க. 25 அப்படிங்கிறது 100ல எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். சோ கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 25/100, அதாவது நம்ம என்னத்தை கால்குலேட் பண்றோமோ அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் இன்டு 100. ஓகேயா? சோ இந்த 100 கேன்சல் பண்ணா 25 க்கு 100ல எவ்வளவு 25%. அதாவது ரொம்ப சிம்பிளா இத 50ல வெச்சோம் அப்படினா, சோ 50ல 25 ங்கிறது எவ்வளவு அப்படினா ஓவரால் இங்க என்ன இருக்கும் 50. சோ நம்ம எடுத்துக்கிறது 25, ஆனா மொத்தமா 50 இருக்கு. அதோட பர்சன்டேஜ் என்னன்னா நம்ம எடுத்துக்கிறது டிவைட் பை மொத்தமா இருக்குது இன்டு 100 பண்ணிடுவோம். சோ பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படினா 50% வரும். சோ ஆப்வியஸா 25ங்கிறது 50ல 50%. சோ அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல வேரியபிள் வந்தா நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ வேரியபிள் என்னது, நம்ம கால்குலேட் பண்றது நம்பர் ஆஃப் percentage of male employees. So percentage of male employees என்ன, male employees எவ்வளவு இருக்காங்க என்னோட கணக்குப்படி 4x. total number of employees என்ன, மேலே ஃபீமேல் என்ன பண்ணனும் ஆட் பண்ணிடணும். சோ மேலே ஃபீமேல் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 4x plus 1x into 100. சோ நம்ம எடுத்துக்கிறது மொத்தமா இருக்கிறது into 100. சோ இதோட பியூட்டி என்ன அப்படினா நம்ம புக்ல வந்து 4/4 plus 1 ன்னு அப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக உங்களுக்கு டீப்பா எழுதிட்டேன். சோ இதுல x இருக்கா, சோ அப்ப 4x, இது ரெண்டுலயுமே x இருக்கா, வெளிய எடுத்துடலாமா? எடுத்தா 4 plus 1 into 100, x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4/5 into 100. சோ அப்ப 5 100 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 20 times 5 நமக்கு 100 வரும், 80%. ஓகே, சோ அப்ப நம்பர் ஆஃப் percentage of male employees என்னது நமக்கு 80%. ஓகே, சோ இப்போ percentage of female employees கால்குலேட் பண்ணுவோம். சோ percentage of female employees என்ன வரும், அதேதான். இது நம்ம எடுத்துக்கிறது female employees எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன், x இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன். சோ x என்னது x, மொத்தமா இருக்கிறது 4x plus x into 100. சோ இதுல x கேன்சல் பண்ணோம்னா 1/4 plus 1 ன்னு இருக்கும் into 100. so which is 1/5 into 100. இத சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 20%. ஓகே, சோ எங்கயோ ஆரம்பிச்சு எங்கயோ முடிச்ச மாதிரி இருக்குல்ல. சோ அப்படிலாம் ஃபீல் பண்ண கூடாது. என்னன்னா நமக்கு ரெண்டு ஆவரேஜ் இருந்துச்சு, ரெண்டு ஆவரேஜோட ஆவரேஜ் இருந்துச்சு. ஓகே, சோ அந்த ஆவரேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் அதோட ரேஷியோ கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த ரேஷியோவை நம்ம இப்படி வச்சுக்கோம். ஓகே, சோ இதுல வந்து x வச்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஐடியா புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி எழுதிடலாம். சோ அப்கோர்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் போகும். அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, டைம் இருக்குமோ தெரிஞ்சாச்சு. எஸ், அடுத்த ப்ராப்ளம் தான் பார்க்கணும். 15 minutes இருக்குல்ல. அடுத்த ப்ராப்ளம் அப்படியே படிச்சு பாருங்க. என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.4. So example 2.4 ல என்ன இருக்கு? The following is the age distribution of 1000 persons working in a large industrial house. So மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 people இருக்காங்க. So age group 20 to 25 30 பேர், 25 to 30 ல 160 பேர் எல்லாம் இருக்கு. ஓகே. சோ அதுக்கு அப்புறம் அந்த டேபிள் கீழ எத்தனை பேர் என்ன ஏஜ் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. and அதுக்கு அப்புறம் due to continuous heavy losses the management decided to bring down the strength to 30% of the present number according to the following scheme. So the company என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹெவி லாஸ்ல போயிட்டு இருக்கான். அதனால அவங்க ஸ்ட்ரென்த் ஓவரால் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம 30% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இருந்தா போதும், 30% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணி நம்ம 30% கொண்டு வரலாம்னு ஒரு ஸ்கீம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா to retrench the first 15% from the lower group. இந்த lower age group இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு 15% ஆஃப் பீப்புளை வெளியே அனுப்பிடலாம். அனுப்புனதுக்கு அப்புறம் to observe the next 45% in the other branches. அதுக்கப்புறம் ஒரு 45% ஆஃப் பீப்புள் அவங்க என்ன பண்ணலாம்னா மற்ற பிரான்ச்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் to make 10% from the highest age group retire permanently if necessary. So 10% of employees என்ன பண்ணலாம், highest age groupல இருந்து வெளியே அனுப்பிடலாம். ஸோ வெளியே ரிட்டையர் பண்ணி விட்டுலாம். அப்போ என்ன ஆகும், கம்பெனி ஹெவி லாஸ்ல இருந்து அப்போ சேலரி கொடுத்து குறையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரி. ஓகே. ஸோ அண்ட் calculate the age limits of the person retired and those to be transferred to other departments. Also find the average of those retained. Okay. So இப்போ என்னென்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம calculate the age limits of the person retained and those to be transferred to the other departments. ஸோ எவ்வளோ பேர் ரீடைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், அண்ட் எவ்வளோ பேர் வந்து அந்த calculate the also find the average age of those retained. மறுபடியும் நம்ம ரீடைன் பண்ணி கடைசியாக வச்சிருக்கோம்னா 30%. அவங்கள வந்து என்ன பண்ணுறது, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கிடையாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, அந்த ப்ராப்ளம் நான் எழுதினா எழுதுனா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த 20 to 25 ல 30 people and 25 to 30 ல 160 people, 30 to 35 ல 210 and 35 to 40 ல 180 and 40 to 45 ல 145. ஸோ அடுத்து அதே மாதிரி 45 to 50 105 and 50 to 55 70 people இருக்காங்க and 55 to 60 60 to 65. Okay, so 55 to 60 ல 60 and 40. ஸோ அவ்வளோதான் given data. இந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸோ ரிட்ரென்ச் the first 15% from the lower group. ஓகேயா? ஸோ அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ 15% அந்த ஸோ அப்போ 50% என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். 50% of the employees
என்னது நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணுமோ அது டிவைடட் பை 15 by 100 into 1000 அதானே எஸ் அப்போ மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது ஸோ 15% 15 by 100 into டோட்டல் நம்பர் ஓகே ஸோ அப்போ இந்த ரெண்டு ஜீரோ கால்குலேட் பண்ணோம்னா சரி டிவைட் பண்ணோம்னா நமக்கு 150 பேர் இந்த 150 பேரை நம்ம என்ன பண்ணணும் லோவர் குரூப்ல இருந்து வெளியே அனுப்பிடணும் ஸோ அந்த லோவர் குரூப்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 20 இருந்து 25 இருக்க 30 பேர் அதில் போயிடுவாங்க போனதுக்கப்புறம் இதுவும் லோவர் குரூப் தானே ஸோ அதுக்கப்புறம் லோவர் குரூப் எதுவும் இருக்காது இந்த லோவர் குரூப்ல வந்து மீதி பர்சன் சூஸ் பண்ணணும் ஸோ அப்போ 150 minus 30 இந்த எழுதும்போது எப்படி எழுதலாம் எஸ் நான் இங்கே போட்டே காமிச்சிடறேன் ஸோ 20 to 25ல 30 பேர் இருக்காங்க அவங்களையும் ப்ளஸ் இங்கே 25 to 30ல 160 பேர் இருக்காங்க மொத்தம் 190 வருது ஆனால் நம்ம 150 பேர் தான் வெளியே அனுப்பணும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 30 பேர் உள்ள போயிடுச்சுன்னா இது வந்து நமக்கு எவ்வளவு தேவைப்படுவாங்க 150 பேர் வெளியே அனுப்புறதுக்கு 120 ஓகே ஸோ அப்போ 150 minus 30 120 நமக்கு என்ன வந்துடும் 150 ஓகே ஸோ அப்படி அவங்க எல்லாம் வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த ஏஜ் குரூப்ல நம்பர் மாறுமா 160 பேர் இடத்துல இப்போ எவ்வளவு பேர் தான் இருக்காங்க ஸோ சேஞ்ச் ஆனது இல்லை ஸோ 120 பேர் நான் எடுத்துக்கிட்டேன் மீதி 40 பேர் இல்லை அப்படியே இருப்பாங்க ஓகே புரியும்னு நினைக்கிறேன் 15% வெளியே எடுக்கணும் 150 பேர் வெளியே போகணும் அப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து 30 பேர் ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து 150க்கு 30 கொடுத்தாச்சு அப்போ மீதி எவ்வளவு தேவைப்படும் 120 அந்த 120 செகண்ட் குரூப்ல இருந்து எடுக்கணும் செகண்ட் குரூப்ல இருந்து எடுக்கும்போது செகண்ட் குரூப்ல இப்போ மீதி இருக்கவங்க 40 பேர் ஓகேயா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அவ்வளோதான் ஸோ 30 of these people from the first group and the remaining 120 from the next group போனதுக்கு இல்லை 40 இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும் நினைச்சிடலாமா எஸ் ஆனால் இங்கே எழுதுறேன் இது 20 to 25 30 25 to 30ல 120 நமக்கு ஓவராலா 150 வெளியே போயிட்டாங்க ரெண்டாவது ஸோ ரெண்டாவது என்னது to observe the next 45% in the other branches ஸோ அதுக்கப்புறம் 45% ஆஃப் எம்ப்ளாயிஸை நம்ம என்ன பண்ணணும் அதர் பிரான்ச்சஸ் மாற்றணும் ஸோ அதை எந்தெந்த குரூப்ல இருந்து எந்தெந்த ஏஜ் குரூப்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 45% ஆஃப் எம்ப்ளாயிஸ்ங்கிறப்போ நமக்கு 45 by 100 into 1000 இதுலேயே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 450 ஸோ இப்போ மீதி இருக்கவங்கள நம்ம 450 பேர் செலக்ட் பண்ணணும் எப்படி செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 25 to 30ல நான் என்ன பண்றேன் 40 பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேயா ஸோ அந்த மீதி 40 பேர் தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த குரூப்ல 30 to 35ல 210 பேர் இருக்காங்களா அவங்களையும் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா 450 பேர் எடுக்கணும்ல ஸோ 30 to 35ல 210 ஆட் பண்ணி வாங்க 250 தான் வருது ஓகே ஸோ 210 மீதி எவ்வளோ தேவைப்படுது ஸோ 450ல 250 அங்கே கொடுத்தாச்சு மீதி 200 தேவைப்படுது 200க்கு அப்போ அடுத்த குரூப்ல எவ்வளோ இருக்காங்க நமக்கு 180 இருக்காங்க ஸோ அவங்களே அப்படியே ஃபுல்லாக எடுத்துப்போம் 35லேருந்து 40ல 180 ஓகே ஸோ அப்போ 250 மீதி 200 தேவைப்படுச்சு 200ல 180 பேர் மறுபடியும் கொடுத்தாச்சு இப்போ ஷார்ட்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க 450 கொடுக்கணும் ஆனால் இப்போ நமக்கு 430 தான் வந்துருக்கும் எஸ் ஸோ அது 50 வந்து 430 தான் வந்துருக்கு இன்னொரு 40 பேர் தேவை இல்லையா அந்த 40 பேரை இந்த குரூப்ல இருந்து எடுத்துருவோம் ஓகேயா ஸோ 30 to 35 35 to 40 வரைக்கும் எடுத்துருவோம் இப்போ 40 to 45ல இருந்து நம்ம எத்தனை பேர் எடுக்கணும் ஸோ இது எப்படி ப்ராப்பராக ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறது புக்கில் இருக்கும் நீங்கள் அதே மாதிரி எழுதிங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ அப்போ 40 to 45ல நம்ம 20 பேர் எடுத்துருவோம் 20 பேர் எடுத்தா 145ல 20 பேர் போயிட்டாங்கன்னா இது மொத்தமாக நமக்கு 450 வந்துடும் இப்போ இந்த 145ல 20 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க 125 இருப்பாங்க எஸ் ஸோ அப்போ நமக்கு 125 இதில் மீதி இருப்பாங்க ஓகேயா ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன பண்ணணும் ஆப்வியஸாக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல இன்னும் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அந்த மூணாவதாக என்ன பண்ணணும் 10% ஆஃப் த பீப்புள் ரிட்டையர் பண்ணிடணும் ஸோ 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ்னா நம்ம என்னது 10 by 100 into 1000 இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் நமக்கு 100 பேர் தேவை
ஃப்ரம் தி ஹையஸ்ட் ஏஜ் குரூப் 40 to 45 வரைக்கும் எடுத்தாச்சு. ஓகே, அவங்க சொல்லியிருக்கணும்னா லோவர் குரூப்ல இருந்து 150 பேரை வெளியே அனுப்பிடணும். அடுத்த குரூப்ல இருந்து 450 பேர் 45% நம்ம என்ன பண்ணணும், உள்ள அப்சர்வ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கடைசி குரூப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், 100 பேரை வெளியே எடுக்கணும். ஸோ கடைசி ஏஜ் குரூப்னா என்னது, இங்கே கடைசி குரூப்ல 40 பேர் இருக்காங்களா. ஸோ அப்போ இதுக்கு கேல்குலேட் பண்ணும்போது இது வந்து இருக்கு, இது இங்கே எழுதுறேன். ஸோ 55 to 60ல நான் வந்து ஒரு 60 பேரை வெளியே எடுக்கணும். சாரி 55 to 60 60 to 60 ஏன்னா லோவர் குரூப்ல இருந்து தான் போகணும் மேலே. ஓகே, அப்போ கடைசி 60ல இருந்து 65 இருக்கவங்க என்ன பண்ணிடுறேன், ஒரு 40 பேர் எடுத்தாச்சு. ஆனா 100 பேர் வெளியே எடுக்கும். மீதி இன்னும் எவ்வளவு தேவைப்படுறாங்க, 60 பேர். அந்த 60 பேரை இதுக்கு அப்புறம் அதிகபட்ச ஏஜ் குரூப் இருக்கா இல்லை, அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்க்கணும். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க தானே ஃபர்ஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்க்குறப்போ இல்லை மீதி 60 பேர் இருக்காங்க, அவங்க அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 55ல இருந்து 60 வரைக்கும் இருந்தா 60 பேர். ஸோ மொத்தம் 100 பேரை வெளியே அனுப்பியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கை வைக்காத ஏஜ் குரூப் என்னன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் மொத்தமாக இவங்க வெளியே போயிட்டாங்க, இவங்க வெளியே போயிட்டாங்க. அண்ட் இவங்கெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம், இவங்கெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க அப்படிதானே. ஸோ இவங்க எல்லாத்தையும் ரீடைன் பண்ணிருக்கோம். இதில் சாரி இவங்க வெளியே போயிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா 40 to 45 இவங்கெல்லாம் வேற பிரான்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எஸ், ஸோ வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இவங்க வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். எஸ், இவங்களாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், வேற எதுவும் தூக்கியாச்சு. அண்ட் இவங்க எல்லாத்தையும் வேற பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கவங்க என்னது, இந்த 40 to 45 ஏஜ் குரூப்ல அப்போ மீதி இருக்கவங்க ரீடைன் யார் யாருன்னா 40 to 45ல இந்த 20 பேர் போனதுக்கப்புறம் மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க, 125. அவங்க இன்னும் அப்படியே நம்ம கம்பெனியில் இருக்காங்க. ஸோ 40 to 45 125. அண்ட் அதுக்கப்புறம் 45 to 50ல 105 பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ 45 to 50ல 105 பேர் அப்படியே இருக்காங்க. 50 to 55ல 70 பேர். 50 to 55ல 70 பேர். ஸோ இந்த 3 ஏஜ் குரூப்ல மட்டும் தான் இப்போ நம்ம கம்பெனியில் ஆள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வேற பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, இவங்க வேற இடத்துக்கு தூக்கியாச்சு, இவங்க எல்லாத்தையும் ரிட்டையர் பண்ணி விட்டாச்சு. ஓகேயா, ஸோ அப்போ இதுவும் இல்லை இதுவும் இல்லை. ஸோ இவங்க மட்டும்தான். ஸோ இவங்க தான் ரீடைன்டு. இப்போ அந்த ப்ராப்ளமோட கொஸ்டின் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா, calculate the age limit of the persons retained and those to be transferred to other departments. Also find the average age of those retained. ஸோ இந்த ஏஜ் லிமிட் அதாவது 40 இருந்து 55க்குள்ள ஏஜ் லிமிட் ஈஸியாக சொல்லிடலாம். அதெல்லாம் ரீடைன் பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த தோஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் யார் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், 20லேருந்து 45 வரைக்கும் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தோஸ் ரிட்டைன். இப்போ மீதி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் ரிட்டைன், இவங்களோட ஆவரேஜ் ஏஜை கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ஏஜ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நம்ம இதை வந்து அந்த ஆவரேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எஃப்னு எடுத்துக்கணும், ஃப்ரீக்வன்சி. இதுல இருந்து எக்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். இது வந்து கிளாஸ் இன்டர்வல் நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கிளாஸ் இன்டர்வல்னா இதோட மிட் வேல்யூ எடுத்துக்கணும். அந்த மிட் வேல்யூ தான் நமக்கான எக்ஸ். அந்த மிட் வேல்யூ எக்ஸ் என்ன வரும், இதில் 42.5 வரும், அந்த இதில் 47.5 வரும், அந்த இதில் 52.5 வரும். எஸ், ஓகேயா. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் ஏதாவது வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடணும். ஓகே, அந்த ரெண்டாவது ஃபார்முலா a ப்ளஸ் h/n சம்மேஷன் fi/di ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அது அந்த ஃபார்முலா எழுதி நம்ம இவங்களோட ஆவரேஜ் ஏஜை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ நான் கொடுத்த மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருப்பாங்க. அதாவது இது ரெண்டு பெரிய நம்பர் மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பண்ணிடலாம். இல்லாட்டி ஏன்னு ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். ஒரு 47 சூஸ் பண்ணிட்டோம் வைங்களேன். 47 சூஸ் பண்ணோம்னா இதில் மீதி என்ன இருக்கும், நமக்கு 5 இருக்கும். இது வந்து xi மைனஸ் ஏவா, b is equal to xi minus a by h. hங்கிறது வந்து 5, ஏங்கிறது நம்ம சூஸ் பண்ண 47.5. இது ஒவ்வொன்று வந்து மைனஸ் பண்ணி அந்த h-ஆல் டிவைட் பண்ணி எழுதிடும். ஓகே, ஸோ அப்போ 5 வந்துடும். 5-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1, அதுவும் -1. ஸோ இங்கே 0 வந்துடும் அண்ட் இங்கே 1 வந்துடும். இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடும். ஸோ இதான் வந்து b. இதில் நம்ம என்ன பண்ணணும், fd கேல்குலேட் பண்ணணும். fd கேல்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து x bar is equal to a bar அது a plus h/n summation fi/di. ஓகே, அப்படி கேல்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 46 பாயிண்ட் சம்திங் வரும். அதை 47 நம்ம வச்சுப்போம். ஓகே,
ஸோ ஆப்வியஸாக இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ யூடியூப்ல தான் அப்படியே இருக்கும். நீங்கள் மறுபடியும் இதை ரீப்ளை பண்ணி பார்த்துங்க. ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு அந்த குரூப்பில் கேளுங்க. ஓகே, ஸோ அவ்வளோ என்னோட செஷன் முடிச்சுக்கும். நான் ஆக்சுவலாக மீடியன் வரைக்கும் போயிடலாம்னு நினச்சேன். பட் இதில் நமக்கு இன்னும் மெரிட் அண்ட் மீன் இருக்குது, அரித்மெட்டிக் மீன் இருக்குது, அந்த வெயிட்டட் மீன் இருக்குது. அந்த அதுக்கப்புறம் தான் நம்ம எது போக முடியும், மீடியனுக்கு போக முடியும். மீடியனில் இதே மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மீனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நமக்கு ஒரு 80% நான் முடிச்சுன்னு வச்சுக்கலேன். ஸோ இவ்வளோ தான் புக்கில் இருக்க ப்ராப்ளம். அண்ட் இது சம்மந்தமாக ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் நான் கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட முடிச்சுப்போம். 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். அண்ட் அதுக்குள்ள நான் ஒரு 2-3 ப்ராப்ளம் கூகுள் கிளாஸ் ரூமில் கொடுக்குறேன். இந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சால்வ் பண்ணி எனக்கு அதில் போஸ்ட் பண்ணி வைங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.